ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் தமிழில் பார்த்தா கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதை விட சுவையான ஒரு விருந்தும் இருக்க முடியாது. இதை விட தரமாக ஒரு மருந்தும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என்னோட நேம் கலைமகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக தமிழாக தான் இருக்கணும். ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கலைங்க. அதாவது தமிழோட பாரம்பரியம், பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், நம்ம முன்னோர்களோட ஃபுட் எப்படி இருந்தது, இதனால் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க, இப்போ எப்படி ஃபுட் எடுத்துகிட்ருக்கோம், நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, ஏ டு இசட் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த சேனலில் பதிக்க போகிறேங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ தாராளமாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா வெளியில் நீங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம பாட்டிமாலா அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, விறகடுப்பில் செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ என்னோடய குக்கிங் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் மெயின் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேங்க. ஸோ நிறைய வீடியோ நடுவில்லாம் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறனால நம்ம சுட்டு சமைச்ச டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட தரமான மருந்தும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு இது எல்லாத்தையும் விட இந்த இறாலில் பல மடங்கு புரதச்சத்து நமக்கு இருக்குதுங்க. இதில் வைட்டமின் டியும் இருக்குது, ஆனால் கார்போஹைட்ரேட் இல்லைங்க. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உணவை ரெகுலராக தாராளமாக எடுத்துக்கலாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக மருந்துனாவே ஸ்கின்காக நம்ம எடுத்துக்கூடிய மருந்து தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நம்ம சைட் வெயில் ரொம்ப அதிகன்றதுனால அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த புற கதிர்வீச்சுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்போம். எக்ஸ்டர்னலாக பண்ணுறதை விட இன்டர்னலாக பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இறால் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ரொம்பவும் எங்கே ஆகும். இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த இறாலை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவும் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ணக்கூடாது, இது முக்கியமான டிப்ஸு. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய்யில் வந்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 முந்திரி, கறி லீவ்ஸ் கருவேப்பிலை 2லேருந்து 3 கொத்து, இது நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு நல்லா அந்த நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மட்டும் தான் நம்ம நெய் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா தாங்க ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ண முடியும். நார்மலாக பேனில் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடியில் கருகிறதுக்கு, அந்த கசகசா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் இந்த இறால் தான் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸ்கின்னுக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளோட கண்ணுக்கு, தலைமுடிக்கு, நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அந்த மெயினாக நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்க, நம்ம மைண்ட், நம்ம மூளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அப்படின்னா அது இறால் தாங்க. ஸோ இந்த இறாலை மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஞாபக சக்தி, அவங்களோட அந்த கவனக்குறைவு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பிகாஸ் இறாலில் கனிமச்சத்துகள் அதிகமாக இருக்கனால நம்மளோட மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்கும். ஸோ இதனால தான் ஞாபக சக்திக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெயினாக இறாலில் அஸ்டக்ஷாந்தின் அப்படிங்கிற கரோடினாய்டு இருக்கிறனால தான் நமக்கு இந்த புற்றுநோயிலேருந்து பாதுகாக்கிறது, இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது.
ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரீசன் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் ரிசர்ச் பண்ணுறதுல எனக்கு கிடச்சிது. ஸோ இது எல்லாமே சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பத்தாது. அண்ட் தென் மொத்தத்தில் நமக்கு இதை விட சிறந்த மருந்து இருக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு யாரும் செய்யாமல் இருந்துடாதீங்க. எனக்கே இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இருக்க குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்க தான் நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். அதாவது இப்போவே எந்தெந்த நோயெல்லாம் வந்துட்டுருக்குன்னு நம்மளே கூட பார்க்குறோம். ஸோ அந்த காலத்தில் நோயே இல்லாமலே எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க. இப்போ இவ்வளோ நோய்களை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணும், அதை விட பல மடங்கு அந்த காலத்தில் சாப்பிட்டதை விட பல மடங்கு ஆரோக்கியமாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதனாலவே இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த சைடு நான் தக்காளி தான் மூடி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு வதக்காமல் அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். ஆவிலே பாயில் ஆகணும் அது. இந்த சைடு நம்ம பேனில் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவுக்கு கடுகு, கடலப்பருப்பு, சீரகம், 2 மிளகு, உளுத்தம்பருப்பு, 2 வெந்தயம், இது எல்லாமே கடுகுலே கலந்துட்டு அதுலேயே வந்துட்டு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தக்காளியை வந்துட்டு நம்ம வதக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஆவியில் தான் கண்டிப்பாக வேக வைக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வேகும்போது அந்த தக்காளியிலேருந்து தண்ணி விடாமல் ஆவியிலே பாயில் ஆகும்போது அதை எப்படி நான் அரைக்கணுன்றதை உட்பட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சோன்னா தான் நமக்கு எக்ஸாக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இடித்து கூட போடலாம், இல்லைன்னா அம்மியில் அரைச்சி கூட போடலாம். நான் மேக்ஸிமம் அம்மியில் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கிரேவிக்கு கம்மியாக தான் செய்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடு தக்காளி குக் ஆகிட்டுருக்கு. சிம்மில் தான் வச்சு கண்டிப்பாக குக் பண்ணணும். அதுவும் ஆவியில் தான் குக் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம், கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், இந்த பிரியாணி ஐட்டம்ஸ், அதாவது பிரியாணி இலையை தவிர மற்றது எல்லாமே போடலாம். ஜாதிப்பூ வந்து அதிகம் போடக்கூடாது. சும்மா ஒரு பிஞ்ச் போட்டோம் அப்படின்னா போதும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2 பகுதியும் அப்படியே எடுத்துட்டு பின்பக்கம் முன்பக்கம் 2யும் அப்படியே நகத்தில் இழுத்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த குடலையும் அப்படியே நகத்தில் இழுத்துடணும். பிளாக் கலரில் இருக்கும். எடுத்துட்டு நம்ம அப்படியே இந்த பேனில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இது ஃப்ரை பண்ணும்போதே ஒரு அரை ஸ்பூன் மிளகு, வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு 2-3 கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகம் ஆட் பண்ணக்கூடாது. உப்பு எப்போவுமே எந்த ரெசிபிக்குமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணுங்க. ஸோ இது முக்கியமான டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். இப்போ வந்து இது வதங்கிறதுக்காக சும்மா ஒரு 2 கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்தே அந்த இறால்லேருந்தே தண்ணி விடும். பாருங்கள், நான் காமிக்கிற அளவுக்கு போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அதே இன்க்ரீடியன்ஸோடு ஒரு 2லேருந்து 3 சில்லு தேங்காவை அதிலே ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணியே விடல, அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னேன் தண்ணி இதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேஸ்ட்லேயே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்ச பேஸ்ட்டில் தான் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் தான் விட்டு மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி போட்டு அரைக்கக்கூடாதுங்க. அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். கண்டிப்பாக அரைக்கவே கூடாது. ஒரே ஒரு பிளண்ட், அவ்வளோதான். ஒரே ஒரு பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிரேவியில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் முக்கியமான டிப்ஸு. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா அந்த ஜாரை வாஷ் பண்ணி அதிலயே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் வந்து நம்மளோட பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, கடலை, அதை நைஸாக பொடி பண்ணி அதிலயே ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவோடயே கடல போட்டு அந்த பொட்டுக்கடலை போட்டு அரைப்பாங்க. கண்டிப்பாக அது பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டு ரிச்சாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அந்த பொட்டுக்கடல பொடியை, அந்த மிளகா பொடி 2யும் லாஸ்ட்டாக நல்லா தண்ணியில் கலக்கி அதிலயே ஆட் பண்ணிக்கணும். அதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் எக்ஸாக்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த பிகினருக்கான இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேலே மூடி போட்டு மூடி வைக்கும்போது நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி மூடாமல் கொஞ்சம் கேப் விட்டு அதாவது கொஞ்சம் அந்த சைடில் அந்த கேப் விட்டு மூடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் விட்டு மூடினீங்க அப்படின்னா தான் அந்த பொங்கு வந்து அடுப்பில் ஃபுல்லாக ஆகாமல் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சைடு சாதம் வச்சுருக்கேன். நடுவில் வந்து ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன டிப்ஸுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது கொள்ளு ரசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ சளிக்கும் ஒரு பக்காவான மருந்து தான் இந்த கொள்ளு. எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், 2 மிளகு, 4 வெந்தயம், அண்ட் தென் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இதை அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே புளி தண்ணி அதில் ஊற்றிட வேண்டியதான். ஒரு சிலர் எண்ணெயில் அந்த சீரகம், மிளகு இடித்து போடுவாங்க. இடித்து போட்டிங்கன்னா ரசம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஒரு மாதிரி கடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த தண்ணி அதில் ரசத்தில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் 1 புளியிலே போட்டு நல்லா கரைச்சி அந்த ரசத்துலேயே ஃபுல்லாக அந்த புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் கரைச்சி நம்ம செய்யணும். கையளவு தாங்க என்றைக்குமே சமையலுக்கு உகந்தது. ஸோ கையில் செய்யுங்க எதுவாக இருந்தாலும். ஸோ கையில் இந்த மாதிரி கரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த சீரகம், மிளகு, ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் கொள்ளு, அந்த 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, இதை ஒரு சிலர் ஆட் பண்ண மாட்டாங்க. இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்க்கரையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரசத்துக்கு. ஆட் பண்ணிவிட்டு ரசம் மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொதிக்கக்கூடாதுங்க. நுரைச்ச உடனே நல்லா ஃபுல்லாக நுரைச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலும் ரசம் கடுக்குங்க. ஸோ இது முக்கியமான டிப்ஸு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு டேஸ்ட்டு பார்த்து வைக்காதீங்க. நீங்கள் ஒரு கை அளவாக போடுங்க, அது கரெக்டாக இருக்கும். அந்த சைடு ரசத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அந்த சைடு ரசத்துக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு வந்துட்டு கிரேவி இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு சுண்டினா போதும். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதனால் கிரேவியும் ரெடி, அதனால் ரசமும் ரெடி, சாதமும் வடிக்க போகிறேன். இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, நான், சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி எல்லா வகை டிஷ்ஷுக்கும் பொருத்தமாக இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு டிஷ் தான். ஸோ நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், ஆஃப்டர்நூனும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். இது உங்கள் விஷ் தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட் டேஸ்ட்லாம் கொடுக்காது, ஏன்னா ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்ட் இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.